டெட்வா புயல் காரணமாக சிதம்பரம் அருகே உள்ள பிச்சாவரம் சுற்றுலா தளம் 2வது நாளாக மூடப்பட்டுள்ள நிலையில் சுற்றுலா தளத்தில் உள்ள 50 படகுகள் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஷேக் அப்துல்லா. என்னென்ன முதற்கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு, முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்க. டிட்வா புயல் காரணமாக கடந்த 2 தினங்களாக டெல்டா மற்றும் தமிழ்நாடு வடகடலோர மாவட்டங்களில் பரவலானது முதல் கனமழை வரை பெய்தது. குறிப்பாக நாம் தற்பொழுது கடலூர் மாவட்டத்தில் தான் இருக்கோம். கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை அதிகபட்சமாக சேதியாத்தோப்பு என்ற பகுதியில் 12 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பொழிவானது தந்துள்ளது. இது போதிய அளவு மழைப்பொழிவு இருந்தாலும் இந்த மழை பெரிய ஒரு விவசாயிகளுக்கு பெரிய அளவிலான ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. இந்நிலையில் தான் நாம் கடலூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட சிதம்பரம் அருகே தான் இந்த பிச்சாவரம் சுற்றுலா மையம் இருக்கு. இந்த பிச்சாவரம் சுற்றுலா மையத்தை பொறுத்தவரை இது இந்த பகுதி வனத்துறைக்கு சொந்தமான பகுதி. முகத்துவாரம் என்று சொல்லக்கூடிய ஆறும் கடலும் சேரக்கூடிய பகுதியில் தான் இந்த அடையாத்தி காடுகள் இருக்கு. அந்த அடையாத்தி காடுகளில் சுமார் 3000 ஏக்கர் பரப்பளவை கொண்டது. இங்கே தான் தமிழ்நாடுடைய சுற்றுலா வளர்ச்சி கழகம் சார்பில் படகு சவாரியும் இந்த பகுதியில் செயல்படுத்திட்டு இருக்காங்க. குறிப்பாக பார்க்க போனால் தொடர் விடுமுறை காலங்கள்லையும் அதே போல சனி ஞாயிறு விடுமுறை தினத்திலையும் இந்த பகுதியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்து அந்த அடையாத்தி காடுகளை கண்டு ரசித்து செல்வது வழக்கம். குறிப்பாக இன்று விடுமுறை தினம். இந்த டிட்வா புயல் காரணமாக நேற்று முதல் இந்த பிச்சாவரத்துடைய அந்த படகு சவாரியானது மூடப்பட்டுள்ளது. குறிப்பாக வங்கக்கடலில் உருவாகியுள்ள டிட்வா புயல் கரையை கடந்து செல்லும் வரை இந்த சுற்றுலாத்தலம் மூட வேண்டும் என்று கடலூர் மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பின் பேரில் தற்பொழுது இந்த பிச்சாவரம் படகு சவாரி முழுமையாக அடைக்கப்பட்டுள்ளது. இதனால இந்த சுற்றுலா மையத்திற்கு இன்று விடுமுறை தினமான இன்று பொதுமக்கள் வருகை இல்லை. குறிப்பாக இந்த பிச்சாவரம் சுற்றுலா தலத்தில் மட்டும் 50 படகுகள் இருக்கு. அந்த படகுகள் பாதுகாப்பான முறையில் கட்டி வச்சிருக்காங்க. மேலும் இங்க இருக்கக்கூடிய அலுவலர்களும் அதாவது பணியாளர்களும் இந்த படகுகள் சேதமடையாமல் இருக்க தொடர் கண்காணிப்புலையும் ஈடுபட்டு வரதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. விடுமுறை தினங்களில் நாள் ஒன்றுக்கு 1500 முதல் 1700 சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய பகுதி இது. பிச்சாவரம்ங்கிறது பெரிய ஒரு சுற்றுலா தலமாக விளங்கக்கூடியது. இது இந்த டிட்வா புயல் காரணமாக 2வது தினமாக மூடப்பட்டிருக்கு. மேலும் இந்த சுற்றுலா தலத்தை நம்பியே இந்த பிச்சாவரம் பகுதிகளில் ஒரு 10க்கும் மேற்பட்ட அசைவ உணவக கடைகளும் இருக்கு. அவங்களுடைய வாழ்வாதாரமும் இந்த டிட்வா புயல்னால இந்த சுற்றுலாத்தலம் மூடப்பட்டிருக்கனால பாதிக்கப்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக ஒளிப்பதிவாளர் பாண்டியன் காட்டக்கூடிய காட்சிகள் கூட பார்க்கலாம். முழுமையாக இங்க உள்ள செயல்படக்கூடிய படகுகள் 50க்கும் மேற்பட்ட 50 படகுகள் முழுமையாக கட்டப்பட்டு பாதுகாக்கப்பட்டிருக்கு. அதே போல இந்த பாதுகாப்பு பணியிலையும் இங்கு பணிபுரியக்கூடிய அலுவலர்களும் பணியாளர்களும் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ஷேக் அப்துல்லா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.